ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்தோட வெயிட் லாஸ் விளாக் வீடியோல ஃபர்ஸ்ட் டே விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நானும் நல்லா வெயிட் போட்டுட்டேன். என்னோட வெயிட் வந்து 60.800 காமிக்குது, அதாவது 61 கிலோ தான். நல்லா வெயிட் போட்டுட்டேன். நானுமே இந்த ஜூன் மந்த் வெயிட் லாஸ் உங்க கூட சேர்ந்து தான் பண்ண போறேன். காலையில மார்னிங்ல எக்ஸசைஸ் விளாக் ஃபுல்லா டீட்டெயிலா வரும் உங்களுக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் டே விளாக் என்ன பார்க்கலாம். நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டு 3/4 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிடுவேன். கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றுங்க, ரொம்பையும் சூடாக வேணாம். நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி போட்டு இந்த ஜூஸ் தான் எடுக்கிறேன். மணி வந்து கரெக்டாக 6 ஆகுது. 5:50க்கு எழுந்திரிச்சிருக்கு. இப்போதைக்கு எனக்கு வெளியிலேருந்து வர சுத்தமான காற்று அப்படின்னா எங்கள் வீட்டு பால்கனி தாங்க. அதில் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து அந்த ஜூஸ் குடிச்சேன். என்னைக்குமே வந்து காற்றே அடிக்காது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா காற்று வீசுச்சு, அதனால ஒரு 10 நிமிஷம் என்ன அறியாமே உட்காந்துட்டான். ஜூஸ் குடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இல்லைன்னா தேவையில்லாம நம்மளுக்கு வந்து உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கண்டிப்பா எப்ப செய்யும் போதும் வார்ம் அப் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வார்ம் அப்கே 10 to 15 மினிட்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல நான் வந்து கார்டியோ ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் வந்து ஒரு 45 நிமிஷம், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கார்டியோ ப்ளஸ் அந்த வெயிட்டை வச்சு பண்ணுறது தாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் பண்ணல. அது மாதிரி நான் எதுவும் ஹெவியாகவும் பண்ணலை. ஸ்டார்டிங் லெவல் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே வந்து மார்னிங்கில் நான் பண்ணும்போது வீடியோ எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் நைட்டு வந்து லேட்டாக தான் படுத்தேன். அதனால எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. எனக்கு காலையில் கொஞ்சம் எனர்ஜியே இல்லை, செய்யும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. கலோரி பேர்னிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இதே ஈவினிங் அப்படின்றது கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் பிரிஸ்காக இருந்தானா, அதனால ஈவினிங் கலோரி பேர்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே 1 ஹவர் தான் செஞ்சேன். பட் ஆனால் அதில் வந்து 400 சம்திங் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் மார்னிங் பண்ண எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 350 கலோரி தான் நான் பேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. தூக்கம் அப்படின்றது வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த தூக்கம் இல்லை அப்படின்னா அந்த டயர்ட் ஆயிடுது, எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஒரு செட்டு பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆயிடுது. 2வது செட் ஐயோ ஏன்டா பண்ணுறோம் அப்படின்றதுனால தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கத்தை விட்டுட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம மன அழுத்தத்துக்கும் உள்ளாகும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸும் பண்ண முடியாது, டயர்ட் ஆகிடும், பாடியும் வீக் ஆகிடும். அதே நேரத்தில் ஹெல்த்தியாக ஃபுட் எடுக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நம்ம வந்து காலையிலேயும் ஈவினிங்கும் 2 வேளையும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுட்டு வந்து முக்கியமாக சத்தாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும் எக்ஸசைஸ் கூட. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எக்ஸசைஸும் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக உடம்புல வந்து எனர்ஜி வேணும் இல்லையா? பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது சத்தான உணவுகள் எடுத்தே ஆகணும். நான் மார்னிங் ஃபுட்டாக எடுக்கிறது ஸ்மூத்தி தான் எடுத்திருக்கேன். இது வந்து செவ்வாழை, பாதாம் பருப்பு, கருப்பு உலர்ந்த திராட்சை, அதுக்கப்புறம் வந்து அத்திப்பழம் எல்லாம் ஊற வச்சு அப்படியே அரைச்சிருக்கேன் ஃபுல்லாக தேமையாகவும். இது கூட வந்து அந்த ஹோம்மேட் புரோட்டீன் பவுடர் அதுவும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு. டயட் அப்படின்னு இறங்கிட்டாலே நம்ம ஃபுல்லாக மாறிடுவேன். நான் வந்து மார்னிங்கில் குக்கிங் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது வீட்டு வேலையும் செய்யும்போது. அதனால் நாங்கள் இந்த ஸ்மூத்தி அப்படின்றது 8:30க்கு எடுப்பேன். 1 மணி நேரம் கழித்து இந்த பச்சைப்பயிறு சாப்பிடுவேன் ஒரு 9:30க்கு. மணி கரெக்டாக 8:40 ஆகுது. எப்பயுமே எதுவுமே சாப்பிட்றதா இருக்கும்போது கீழே உட்காந்து சாப்பிடுங்க. எந்த ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் குடித்தாலும் சரி, அதே நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, கீழே உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும். அதை ரசித்து சாப்பிடுங்க. நான் ஸ்மூத்தி குடிச்சு முடிச்சிட்டேன். அப்போ நான் தான் தெம்பாக இருக்கும் நம்ம அடுத்து வேலை செய்கிறதுக்கு. காலையில் நிதிஷ் அப்பாவுக்கும் கம்பு தோசை தான். ஸோ கம்பு கொஞ்சம் கம்மி, கம்பு தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் தக்காளி சட்னி காலையில் அவங்களுக்கு. மத்தியானத்துக்கு பாசிப்பருப்பு சொரக்காய் கூட்டு மாதிரி வச்சுட்டு கோவக்காய் பொரியல் தான். அது மாதிரி காயும் இப்போ ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. முந்திலாம் நான் 2 காய் செய்வேன், 3 காயெலாம் செஞ்ச நாட்கள் இருக்குது. பட் எங்களுக்கு ஒரு மீடியமாக தான் காய் கிடைக்குது. அதனால இன்றைக்கி கோவக்காவும் சொரக்காய் மட்டும்தான். இந்த கம்பு மாவில் வெங்காயம் தக்காளி கேரட் துருவினது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தோசையே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 12 மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது அவங்களுக்குலாம். ஆளுக்கு 1 தோசை தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலேயும் சாப்பிட மாட்டாங்க.
கம்பு தோசை, ஆளுக்கு ஒவ்வொரு தோசை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு. இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு நிதிஷாப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கான். ஒரு தோசை சாப்பிட்டாலுமே இது ஃபுல்லிங்காக இருக்கும். நிதிஷாப்பா மேக்ஸிமம் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு தோசை வாங்குவாங்க, அவ்வளோதான். மார்னிங் டிஃபன் இது தான். தோசை முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் கோவக்காய் பொரிக்க ஆரம்பிச்சிட்டான். மேக்ஸிமம் பொரிஞ்சிருச்சு. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சாலே பொரிஞ்சிரும், போதுமானது. அதுக்கப்புறம் தோசை எடுத்ததுக்கப்புறம் சுரக்காய் கூட்டு வைக்கணும். கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே 10:30 தான் டைமிங் முடிச்சிருவான். அப்புறம் தான் அடுத்து நம்ம யூடியூப் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். சமையல் அப்படின்ற போது சுரக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாதம். இது ரேஷன் கடை ரைஸ் தான். இந்த வட்டம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. எப்பவுமே காலையில் டிஃபன் செய்யும் போதே சாப்பாடும் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் ராத்திரிக்கு வந்து ராஜ்மா தான் ஊற வச்சுருக்கேன். சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ராஜ்மா ஊற வச்சுருக்கேன். காலையில் கரெக்டாக 100 கிராம் ஆலாக்கு இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆலாக்குக்கு வந்து 3/4 ஆலாக்கு எடுப்பேன் நான். இல்லைன்னா ஒரு ஆலாக்கு அந்த அளவுக்கு தான் எடுக்கிறது. 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். திங்கக்கிழமைனாலே பெட்ஷீட்டு க்ளீன் பண்ணி வேறு பெட்ஷீட் மாற்றுவேன் வாரம். அதே மாதிரி வீடு தொடச்சி தூக்குறது, கொஞ்சம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது திங்கக்கிழமை எனக்கு வேலை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நிதிஷாப்பாவை என்ன பண்ண சொன்னேன்னா ஏசி க்ளீன் பண்ண சொன்னேன். ஏசி வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப டஸ்ட் வேறு சேருது. பக்கத்தில் வீடு கட்டினதுனால கூலிங்கே வரலன்னு சொல்லி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சிட்டாங்கன்னா நான் இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து துவைக்க போட்டுருவேன். வேறு பெட்ஷீட் மாற்றிட்டு வீடு தூத்து துடைக்கணும். 11:30 ஆயிரும். காலையில் நித்திஷ் அவனாவே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பயுமே வெயிட் லாஸில் அவங்கவுங்க மோட்டிவேஷன் வந்து மைண்ட் கண்ட்ரோலோட பண்ணுற ஒரு வெயிட் லாஸ் வந்து சக்ஸஸ் பார்க்கலாங்க. இவன் வந்து காலைல எழுந்துச்சி எக்ஸசைஸ் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனா எழுந்துச்சி பண்ணான். ஸோ உங்களுக்கு போட்டியாக நித்திஷ் வந்திருக்கான். எல்லாரும் வெயிட் லாஸில் பார்ப்போம் யார் வந்து ஃபர்ஸ்ட் வராங்கன்ட்டு. மதியான சாப்பாடாக இன்றைக்கி நான் எடுக்கிறது கோவக்காய் பொரியல் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம், கொடமிளகா போட்டு ஒரு முட்டை பொரியல். அதுக்கப்புறம் இது சுரக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு. சாதம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் ஒரு நேரம் நல்லா ஃபில்லிங்காக எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்டில் தான் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட மதியான சாப்பாடு. எங்கள் வீட்டு சாப்பாடுன்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தனித்தனியாக செய்ய முடியாது இல்லையா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக வரதுக்கு மணி 1 ஆயிடுச்சு. இல்லைன்னா 12:30க்கெலாம் சாப்பிட்ருவேன். பசி தாங்காது. இன்னைக்கு மணி 1 மணிக்கு சாப்பிட்றேன். வெயிட் லாஸில் மதியான சாப்பாடு சாப்பிட்டோன்னே ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துடாதீங்க. அதுக்கப்புறமும் ஒரு 1 ஹவர் வேலை செய்யுங்க. ஒரு சின்ன சின்ன வேலைகள் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கால் மிதியை வந்து பால்கனியில் காய போடுறது, அதுக்கப்புறம் என்னோட மெத்தையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வேற புது பெட்ஷீட் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து ஒரு 3/4 மணி நேரம் பண்ண தான் செய்வேன். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப தூக்கம் வராது. இல்லைன்னா நம்ம அப்படியே உட்காந்துட்டு சோம்பேத்தனம் ஆயிரும், தூக்கம் வந்துடும். அதனால நான் அதை செய்யவே மாட்டேன். வீடியோ எடிட் பண்ணலாம்னு உட்காந்துருந்தேன். இது நித்திஷ் வந்து ஒரு பொங்கலுக்கு சாப்பிட்டது. 2-3 வயசு பையன் இவன். க்ரீன் டீ போட்டு வந்துட்டேன். மணி 2 ஆகுது. கரெக்டாக சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து க்ரீன் டீ. இதில் வந்து இஞ்சி போட்டிருப்பேன். இஞ்சி, க்ரீன் டீ இந்த 1 மட்டும் தான். அப்புறம் லைட்டாக எலுமிச்சம்பழம் சாறு. அது கூட சேர்ந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நிறையா தண்ணி கொண்டு வந்துடுவேன். ஸோ இந்த 2 to 3க்குள்ளே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் இந்த க்ரீன் டீ குடிச்சுக்குவேன். சாயந்தரம் மணி 4:30 ஆகுது. எங்கள் வீட்டில் காஃபி டீ யாரும் குடிக்க மாட்டோம். அதனால் நான் வாட்டர்மெலன் கொஞ்சம் ஜூஸ் போடுறேன். வாட்டர்மெலன் கிடச்சிருக்கிறதுனால ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ராத்திரிக்கு வாழைத்தண்டு சூப்பு தான். ஸோ அதனால் சூப்புக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே வாழைத்தண்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் தனியாகவேவும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், சீரகம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி 1 தக்காளி, வெங்காயம் 1, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் இதில் போட்டுடலாம். சூப்பு வாழைத்தண்டு சூப் மட்டும் நான் வந்து அரைச்சி வடிகட்டி தான் இது பண்ணுவேன். இந்த வாழைத்தண்டு வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வாழைத்தண்டு முங்குற அளவுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். வெஜிடபிள் சூப் அப்படின்னா ஒரு 2-3 விசில் அடித்தாலே போதும். தக்காளி சூப்லாம் 1 விசில் அடித்தாலே போதுமானது தான். ஆனால் வாழைத்தண்டு மட்டும் நல்லா ஒரு 5 to 7 விசில் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ராஜ்மா வந்து ஊற வச்சுருந்தேன் காலைல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக. அதுதான் வேக வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ராஜ்மா. ஜூஸ் அரைச்சிட்டேன். ஆளுக்கு 1 கிளாஸ் 3 பேர்த்துக்கும். இப்போ சீசனுக்கு வாட்டர்மெலன் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. அதனால் அதான் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கிற அளவுக்கு இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்குவேன். நித்திஷும் அவங்க அப்பாவும் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இந்த பருப்பு வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து பருப்பு கரெக்டாக ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு தான் எடுத்தேன். இதில் வந்து வெள்ளரிக்காய் போடுறேன். ஏற்கனவே பருப்பு உப்பு போட்டு தான் வேக வச்சான்.
கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய்க்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய்க்காக மிளகுத்தூள் காரத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்க மிளகா பொடியோட மிளகுத்தூள் அதிகமாக எடுங்க. கொஞ்சம் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஏற்கனவே நிறையா சொல்கிறது என்னென்னா கிராம்பு, மிளகு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதிகமாக. இது வந்து ஒருத்தருக்கு கிடையாது, எங்கள் வீட்டில் 3 பேத்துக்கு தான். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் இதுதான் எங்கள் வீட்டில். சாயந்தரம் ஒரு 5:30க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து ஆர்பிட்ரி சைக்கிள் வந்து ரன் பண்ணேன். அப்போ வந்து நிதிஷ் வந்து ஒரு செட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணான். அவனோட எக்ஸசைஸ் ஜூன் மந்த் எக்ஸசைஸ் வீடியோ பார்த்து அவன் எக்ஸசைஸ் பண்ணுறான். ஸோ நான் வந்து 20 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் ஜூன் மந்த் எக்ஸசைஸ் தான் வந்து ஒரு 2 ரவுண்டு பண்ணேன். ஸோ 2 செட்டு பண்ணும்போது ப்ளஸ் சைக்கிளிங் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 450 கலோரி பேர்ன் ஆயிருக்கு. பரவாயில்ல, நிதிஷ் வந்து அவனா மார்னிங்கும் பண்ணா, ஈவினிங்கும் எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் பண்றதை பார்த்தாலே அவனுக்கு கொஞ்சம் பொறாம வருது. அந்த ஒரு இதுலயே அவனுக்கு ஒரு நம்மளும் பண்ணணும், அம்மா பண்றாங்களே அப்ப நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ண ஆரம்பிச்சிடறான். வாழைத்தண்டு சூப்பு நல்லா 5 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதை அப்படியே அடிக்க வேணாம், தண்ணியை வடிகட்டிட்டு அந்த மேலே இருக்க வாழைத்தண்டை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிங்க. நான் அடிச்சுட்டு வரேன். இந்த மாதிரி சூப்பு நல்லா அடிச்சுட்டு இந்த நார் மட்டும் இது பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா வந்து சூப்பை பிடிச்சி எடுத்துடலாம். சூப்பை வந்து தாளிச்சிடலாம். சூப்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சீரகம், மிளகும், அந்த இஞ்சி பூண்டு தட்டுற உலக்கில் தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகா பொடி வந்து போட்டிருக்கேன், அது கொஞ்சம் கலர் கொடுக்குன்றதுக்காக. இப்போ இதில் வந்து நம்ம சூப்பு ஊற்றிடலாம். சூப்பு ஆல்ரெடி லைட்டாக மீடியம் ஹீட் இருந்துச்சுன்னா போதும். குடிக்கிற அளவு ஹீட் ஆனோடனே அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்குமே வந்து சூப்பு தான், வாழைத்தண்டு சூப்பு தான் எடுத்திருக்கேன். இது இந்த பவுல் அப்படின்றது ஒரு 400 கிராம் கிட்ட வரும். ஸோ இன்றைக்கி என்னோட கலோரி அப்படின்றது நான் 1000 கலோரிக்கு நியர்பை வந்து ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டேவோட ஒர்க் அவுட்டும் சரி, என்னோட டயட்டும் சரி, நான் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க, சேஃப்டியாக இருங்க. இந்த விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.